ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 12ஆம் வகுப்பு இயற்பியல் பாடம் 7ல் உங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் தான் உங்கள் புக் பேக்கில் 4th கொஸ்டினாக இருக்கும். இதே மாதிரி 5th கொஸ்டினும் உங்களுக்கு இரட்டை பிளவு கொஸ்டின் தான். சரிங்களா? இதோட தொடர்ச்சியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 4th கொஸ்டின் அப்லோட் பண்ணுறேன், அடுத்ததாக 5th கொஸ்டின் அப்லோட் பண்ணிவிட்டு அதோட லிங்க்கை உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருந்தேன். தேவைப்பட்டால் அதில் போய் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா 5th கொஸ்டினை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோம் நமக்கு டயக்ராம் ரொம்ப முக்கியம், அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோம் உங்களுக்கு டயக்ராம் வித் எக்ஸ்பிளனேஷனை ஒன் டைம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அடுத்ததாக நம்ம டெரிவேஷனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள். என்ன செய்கிறாங்க அப்படின்னா எஸ் அப்படிங்கிற ஒரு ஒளி மூலத்தில் இருந்து சம தொலைவில் ஒளி பூகாத திரை, அதாவது ஒளி இந்த பக்கம் பட்டுச்சுன்னா இந்த பக்கம் போகாது. ஸோ ஒளி பூகாத திரையில் 2 துளை இட்டிருக்கோம். ஒரு துளை S1, இன்னொரு துளை என்னது அப்படின்னா S2. இந்த துளையினுடைய அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.03 மில்லிமீட்டர் இருக்குது இந்த 2 துளையினுடைய அகலமும். இந்த S1 அடுத்த அந்த S2க்கு இடையில இருக்கக்கூடிய தொலைவு இருக்கா, இந்த தொலைவு எவ்வளவா அப்படின்னா 0.3 மில்லிமீட்டர் தொலைவில் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த பிளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த S1ம் S2வும் ஒளி மூலத்தில் இருந்து சம தொலைவில் என்னது அப்படின்னா இருக்குது. இப்போ சம தொலைவில் இருக்கக்கூடிய காரணத்தினால இங்கே என்ன உருவாகும் அப்படின்னா குறுக்கீட்டு விளைவு என்ன செய்யும் அப்படின்னா உருவாகும். அடுத்ததாக இந்த S1 S2லேருந்து பிளவுலேருந்து வரக்கூடிய ஒளி ஒரு திரையில் படுற மாதிரி என்ன செய்கிறாங்க அப்படின்னா பிடிக்கிறாங்க. இந்த S1 S2க்கு வலப்பக்கமாக 1 மீட்டர் தொலைவில் ஒரு திரை என்ன செய்கிறாங்க அப்படின்னா வைக்கிறாங்க. இங்கேருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர் இந்த திரை மேலே என்னது அப்படின்னா விழுது. அப்படி வரக்கூடிய ஒளிக்கதிர் சம அகலமுடைய பொலிவு பட்டையாகவும் கருமை நிற பட்டையாகவும் என்ன செய்யுது அப்படின்னா இந்த திரையில் என்னது அப்படின்னா விழுது. ஒரு இது டார்க்காக இருக்குது, இன்னொரு இது என்னது அப்படின்னா அந்த லைட்டாக என்னது அப்படின்னா இருக்குது. சரிங்களா? அப்படி விழக்கூடிய அந்த பட்டைகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா குறுக்கீட்டு பட்டைகள் அல்லது வரிப்பட்டைகள் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா சொல்கிறோம். அப்போ இதை நம்ம டைரெக்டாக பார்க்கணும் அப்படின்னா என்ன பயன்படுத்த வேண்டியிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணருகு வில்லை ஒன்றை பயன்படுத்தி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அதை நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. அடுத்த ஸ்டெப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த S1 மற்றும் S2லேருந்து இந்த திரையோட மையம் இருக்கா, அந்த மையப்புள்ளி என்னது அப்படின்னா ஓலை சம தொலைவை கடந்துள்ளதால் அந்த இடத்துல என்ன உருவாகுது அப்படின்னா ஒரு ஒளி அலை என்னது அப்படின்னா உருவாகுது. சரிங்களா? அந்த ஒளி அலை உருவாக்கி அதோட மைய புள்ளி ஓலை ஒரு பொலிவு பட்டையை என்ன செய்யும் அப்படின்னா உருவாக்குன்னு என்ன செய்கிறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. சரிங்களா? ஆல்ரெடி சொல்லிட்டோம், என்ன சொல்லியிருக்கோம், ஒரு பொலிவு பட்டை வருது, ஒரு கருமை வரின்னு சொல்லியிருக்கோமா. இந்த இடையில இருக்கக்கூடிய குறுக்கீட்டு விளைவு, இந்த பாதை வேறுபாடுக்கு உண்டான சமன்பாடு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இதுதான் இதனுடைய தியரி பார்ட். டயக்ராமில் இந்த டயக்ராம் தான் உங்களுக்கு என்னது அப்படின்னா ரொம்ப முக்கியம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா S1 S2 இருக்குது. இந்த 2 கேடோட தொலைவை நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா D அப்படின்னு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா வச்சுருக்கேன். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த Cலேருந்து ஆரம்பித்து இந்த O வரைக்கும் உண்டான தொலைவை நான் கேபிட்டல் Dன்னு வச்சுருக்கேன். இந்த Dயை ஸ்மால் D, இந்த Dயை நான் கேபிட்டல் Dன்னு வச்சுருக்கேன். இந்த ஓலேருந்து ஆரம்பித்து P வரைக்கும் உண்டான தொலைவை நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா Y அப்படின்னு வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த S1லேருந்து ஒரு ஒளி அலைகள் போகுது, இந்த S2லேருந்து ஒரு ஒளி அலைகள் போகுது. இந்த ரெண்டும் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்த தான் இங்கே Pங்கிற வச்சுருக்கோம். அப்புறம் அதோட மையத்திலேருந்து இங்கே ஒரு ஒளிக்கதிர் இங்கே என்ன வச்சுருக்கோம் அப்புறம் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து S1லேருந்து ஒரு செங்குத்தான ஒரு கோடு போடுறோம். அந்த கோடை நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா Mன்னு வச்சுருக்கோம். இங்கே உருவாகக்கூடிய கோணம் தீட்டா. இந்த மையத்திலேருந்து இங்கே உருவாகக்கூடிய கோணத்தை நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா தீட்டா அப்படின்னு வச்சுருக்கோம். இது வரைக்கும் இந்த படமும் உங்களுக்கு தியரி பார்ட். இப்போ நம்ம எதுக்குள்ளே போக போகிறோம் அப்படின்னா டெரிவேஷன் பார்ட்டுக்குள்ளே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா போக போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். S1 மற்றும் S2விலிருந்து P என்ற புள்ளியை அடையும் ஒளி அலைகளுக்கு இடையே உள்ள பாதை வேறுபாடை நம்ம டெல்டா என்க அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். அதாவது இந்த ஒளி அலைகள் எங்கே போகுது அப்படின்னா S1லேருந்து வரக்கூடிய ஒளி அலைகளும் Pங்கிற பாயிண்டில் சந்திக்கா, இந்த S2லேருந்து வரக்கூடிய பாயிண்ட்டும் Pங்கிற பாயிண்டில் சந்திக்கா. இந்த சந்திக்கோட இதான் என்னது அப்படின்னா S1 Pங்கிறது ஒரு பாதை, S2 Pங்கிறது ஒரு பாதை. இந்த 2 பாதையில் இருக்கக்கூடிய பாதை வேறுபாடை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ இதில் பாருங்கள் எந்த பாதை பெரிய பாதையாக இருக்குன்னு பாருங்கள்.
S2Pங்கிறதா இந்த அகலம் தான் அதிகமாக இருக்கும், இதை பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ எப்போவுமே அதிகமானதுலேருந்து கம்மியானதை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா கழிப்போம். அதனால் எங்கேருந்து கழிக்க போகிறோம்? S2P மைனஸ் S1P நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா எழுதுவோம். S2P மைனஸ் S1P. சரிங்களா? ஸோ இதான் எந்த வேறுபாடு அப்படின்னா உங்களுக்கு பாதை வேறுபாடை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா எழுதியிருக்கோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், நம்ம இங்கே S1ல் இருந்து ஒரு செங்குத்து ஒன்று வரைஞ்சிட்டோம், இங்கே M. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதை மறைச்சிருங்க. இதை மறைச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா S1Pனுடைய நீளமும் இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா MPங்கிற நீளமும் ஒன்று போல் இருக்கும். சரிங்களா? ஒரே தொலைவில் இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா S1P ஈக்குவல் டு MP நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எழுதிக்கலாம். ஏன்னா இதோட நீளமும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி இதில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா எடுத்திருக்கோம். அதான் உங்களுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா S1P ஈக்குவல் டு MPன்னு எடுத்திருக்கேன். இப்போ இந்த S1P இருக்கக்கூடிய இடத்துல நம்ம என்ன எழுதிக்கலாம்? MP அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ அதை தான் இந்த S1P இருக்கிற இடத்துல என்ன பின்னு எழுதியிருக்கோம் அப்படின்னா MP அப்படின்னு எழுதியிருக்கோம். இதுக்கு என்ன பார்த்தோம்? S2Pலேருந்து MPயை கழிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஆரம்பித்து இது S2P, இந்த டோட்டல் லென்த்து S2P. இதில் இருந்து நான் எதை கழிக்கேன்? இந்த MPயை கழிச்சிட்டேன்னா மிச்சம் எனக்கு எந்த இடம் கிடைக்கும்? இந்த இடம் தான் கிடைக்கும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த டோட்டல் லென்த்து S2Pலேருந்து MPயை கழிச்சிட்டேன். இப்போ மிச்சம் எனக்கு எந்த இடம் கிடைக்கும்? இந்த இடம் தான் கிடைக்கும். இந்த இடம் என்னது? S2M. அதைத்தான் உங்களுக்கு நான் இங்கே என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா எழுதியிருப்பேன் S2Mன்னு. இது சமன்பாடை 1ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா முக்கோணம் எடுக்கும். எந்த முக்கோணம் எடுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கோணம் S1 S2M அப்படிங்கிற முக்கோணம் என்ன செய்கிறோம் அப்படின்னா எடுக்கிறோம். அந்த முக்கோணம் எங்கே இருக்குன்னு பாருங்கள், S1 S2Mங்கிற முக்கோணம் எடுக்கிறோம். என்ன தீட்டா இப்போ எழுத போகிறோம்? சைன் தீட்டா எடுக்க போகிறோம். சைன் தீட்டாக்கு ஃபார்முலா என்னது? எதிர்பக்கம் பை கர்ணமா. அப்போ இதான் தீட்டானா இதான் என்ன பக்கம் அப்படின்னா எதிர்பக்கம். அப்போ எதிர்பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், S2M. அதைத்தான் இங்கே எழுதியிருக்கேன், S2M பை எதிர்பக்கம் பை கர்ணம் தானே. 90 டிகிரி இங்கே இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக உள்ளதான் கர்ணம். அப்போ இந்த கர்ணத்தினுடைய தொலைவு எந்த பாயிண்ட் கர்ணம்? S1 S2ல் இருக்குது. ஸோ என்ன போட்டிருங்க? S1 S2. இந்த S1 S2ஓட தொலைவை நம்ம என்ன வச்சுருக்கோம்? Dன்னு வச்சுருக்கோமா. ஸோ அதைத்தான் இங்கே என்ன எழுத போகிறோம் அப்படின்னா S2M பை இந்த S1 S2க்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன்? இங்கே D அப்படிங்கிறது போட போகிறேன். சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஸோ அதைத்தான் இங்கே எழுதியாச்சா? இப்போ பாருங்கள், இங்கிட்டு வகுத்தலாக இருக்கிற D இங்கிட்டு போகும்போது எதா மாறும் அப்படின்னா பெருக்கலாக மாறும். அதான் இங்கே என்ன போட்டிருக்கேன்? D சைன் தீட்டா ஈக்குவல் டு S2M. இதில் தீட்டா அப்படிங்கிறது ரொம்ப சின்ன கோணம். ஸோ அதனால் சைன் தீட்டா பதிலாக வெறுமனே நம்ம என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா நம்ம இங்கே தீட்டான்னு போட்டுக்கலாம். இதை சமன்பாடு 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ சமன்பாடு 1ஐயும் சமன்பாடு 2ஐயும் கம்பேர் பண்ணி பாருங்கள். சமன்பாடு 1 பாருங்கள், இந்த பக்கம் என்ன இருக்குது? S2M இருக்குது. சமன்பாடு 2 பாருங்கள், இந்த பக்கம் S2M இருக்குது. அப்போ இந்த ரெண்டையும் ஈக்குவல் பண்ணலாமா? சமன்பாடு 1 ஈக்குவல் டு சமன்பாடு 2ன்னு எழுதலாமா? அதைத்தான் இங்கே எழுதியிருக்கேன். சரிங்களா? இந்த டெல்டா ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? டி தீட்டான்னு இருக்கா. ஸோ அதைத்தான் இங்கே எழுதியிருக்கேன். சரிங்களா? சமன்பாடு 1ல் என்ன இருப்பா? டெல்டா ஈக்குவல் டு S2M இருக்கா. அப்போ இந்த S2M இங்கேயும் என்ன இருக்குது? S2M இருக்குது. இதுக்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன்? இங்கே டெல்டா, இங்கே என்ன தீட்டா? டி தீட்டான்னு போட்டாச்சு. இதை சமன்பாடு 3ன்னு வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு முக்கோணம் எடுக்கும். எந்த முக்கோணம் அப்படின்னா முக்கோணம் OCPங்கிற முக்கோணத்தை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா எடுக்கிறோம். இதை பாருங்கள், OCP எடுக்கிறோம். சரிங்களா? இதில் என்ன தீட்டா எடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம tan தீட்டா எடுக்க போகிறோம். tan தீட்டாக்கு ஃபார்முலா என்னதுப்பா? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அப்போ இதான தீட்டா. அப்போ இதான் என்ன பக்கம் அப்படின்னா எதிர்பக்கம். எதிர்பக்கத்தில் அளவு என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு கேபிட்டல் ஒய்ன்னு இருக்குது. சரிங்களா? அடுத்து என்ன பக்கம்? அடுத்துள்ள பக்கம். இதுதான் அடுத்துள்ள பக்கம். அடுத்துள்ள பக்கத்தினுடைய அளவு என்ன இருக்குது? கேபிட்டல் டின்னு இருக்கா. ஸோ ஒய் பை கேபிட்டல் டி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா எழுதுவோம். ஸோ அதான் உங்களுக்கு நான் இங்கே என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா எழுதியிருக்கேன்.
அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்வோம் அப்படின்னா இந்த டேன் தீட்டாங்கிறது ரொம்ப சின்ன அளவு. அப்போ இந்த டேன் தீட்டா பதிலாக என்ன எழுதலாம்? தீட்டா ஈக்குவல் டு y/d அப்படிங்கிறது எழுதலாமா? ஸோ அதைத்தான் உங்களுக்கு எடுத்து எழுதியிருக்கேன். இந்த சமன்பாடு 4ன்னு வச்சுக்கோங்க. சமன்பாடு 3ல் எதை பிரதியிட போகிறோம் அப்படின்னா 4 பிரதியிட போகிறோம். இப்போ சமன்பாடு 3 என்னது? இதுதான் உங்களுக்கு சமன்பாடு 3, டெல்டா ஈக்குவல் டு டி தீட்டா. இப்போ இந்த தீட்டாவுக்கு பதிலாக தான் சமன்பாடு 4 இருக்கக்கூடிய மதிப்பை நம்ம பிரதியிட போகிறோம். நமக்கு புரியணும் அப்படிங்கிறக்காக சமன்பாடு 3 நான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த தீட்டா இருக்கா, இந்த தீட்டாவுக்கு பதிலாக சமன்பாடு 4 தீட்டாவோட மதிப்பு என்ன வந்துச்சு? y/dயா. இந்த தீட்டாவுக்கு பதிலாக y/dயை இங்கே போட்டாச்சு. இதுதான் வினாயன் 4க்குரிய விடை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்க நம்புகிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தமிழ் மீடியம் மாணவர்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.